நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 டுமாரோ ஸ்டார்ட் ஆக போகுது. வெள்ளிக்கிழமை 8 பிஎம்க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது அதனுடைய முன்னோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 மெகா லீக் வின்னிங் டிப்ஸ், அதாவது ஒரு மெகா லீக் ப்ளே பண்ணுறோம், ஒரு 1 crore வின் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான நம்ம டிப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ பார்ட் 1 வீடியோவை நம்ம இது கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, செலெக்ஷன் ஆஃப் கேப்டன் விசி, இதை மட்டும் தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ டீம்ஸ்லாம் கரெக்டாக போட்டுருவோம், கேப்டன் விசியில் மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்பு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா N_P9EZ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வின்னிங் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வின்னிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதில் பார்த்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ செலெக்ஷன் ஆஃப் கேப்டன் விசி பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துங்க. இப்போ எந்த மாதிரிலாம் நம்ம கேப்டன் விசியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1, 2, 3 இது 3 ஸ்டெப்பு தான் முக்கியமானது. இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் பின்னாடி உள்ளதையும் சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க. இப்போ பெஸ்ட்டு பிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹையஸ்ட்டாக வந்து கேப்டன் விசி பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு பிக்கு கேப்டன் விசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பர்டிகுலராக டுமாரோ மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹையஸ்ட்டாக யாரை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸ்வெல்லை தான் கேப்டன் ஆஃப் பிக், அதான் பெஸ்ட்டு பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. விசியில் அதிகமாக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திரா. ஸோ அப்போ இவங்க தான் வந்து பெஸ்ட்டு பிக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களையும் நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில மேட்சஸ்ஸு இந்த மாதிரி பெஸ்ட் பிக்லேயும் கேப்டன் விசி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். மெகா லீக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், எஸ்எல்லுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம டிஃப்ரெண்ட் டீமாக நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட் பிக்குக்கு ஒரு 20 டீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ பெஸ்ட் பிக்லேயும் நம்ம இந்த மாதிரி டீம்ஸை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெஸ்ட் பிக்கில் அந்த மாதிரி நம்ம கேப்டன் விசியை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 டீம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ப்ளே பண்ண போகிறீங்க, 20 டீமை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 20 டீம் போடுறீங்க அப்படின்னா, அப்போ பெஸ்ட் பிக்லேயே நம்ம கேப்டன் விசி ஒரு 5 டீம்ஸ் வரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் பிக் கேப்டன் விசினா அந்த பெஸ்ட் பிக் ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹையஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறது ரவீந்திரா, மேக்ஸ்வெல் 2 பேரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து விராட் கோலி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% வரை, ஒரு 10% வரை விசியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நம்ம மீடியம் பிக் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஜடேஜா வந்து அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் இப்போ விராட் கோலி, ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறது தான் மீடியம் பிக் கேப்டன் விசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பெஸ்ட் பிக் அடுத்து இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கேப்டன் விசியை சூஸ் பண்ணுறது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சில மேட்சஸ் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நம்ம கிளிக் ஆகிடலாம். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா நல்லா சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகி ஓரளவு டீசென்ட் பேட்டிங் பண்ணலாம். ஸோ அந்த பேசிஸில் அவங்களாம் நம்ம சூஸ் பண்ணி டெஃபினேட்டாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள தான் நம்ம மீடியம் பிக் கேப்டன் விசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிக்குக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட டீம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு 5 டீம்ஸ் வரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்கி கேப்டன் விசி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜிஎல்லை கம்ப்ளீட்டாக வின் பண்ணி கொடுக்கும். ஒரு பிளேயர் மிஸ்ஸிங், 2 பிளேயர் மிஸ்ஸிங்னா கூட ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணி வின் பண்ண முடியும். அது ரெஸ்கி பிக்கு கேப்டன் விசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு 5 டீம்ஸ், ஒரு 6 டீம்ஸ், 7 டீம்ஸ் வரை நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ ரெஸ்கி பிக்னா என்ன, ரெஸ்கி பிக் கேப்டன் விசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இப்போ சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, இதில் வந்து இப்போ முகேஷ் சௌத்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் நான் பவுலரில் சொல்கிறேன், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா அல்சாரி ஜோசப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சகார், இந்த மாதிரி பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பிக்காக இருக்கும். அதே மாதிரி பேட்ஸ்மேன்லேயும் கம்மியான பிக் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து இப்போ கம்மியான யாரெல்லாம் கம்மியாக, அதாவது பிக்கிங் வைஸாகவும் கம்மியாக இருக்கும், கேப்டன் வைஸாகவும் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஸோ ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு சொல்லுவது. பொதுவாக பிக்கிங் வைஸாக கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணி இப்போ முகேஷ் சௌத்ரி ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரு. ஸோ அந்த இடத்துல நல்லா விக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது அல்சாரி ஜோசப்புடைய ரீசெண்ட் ஃபார்ம் கூட பெற்றாரு. ஸோ அவங்க அண்ணன் பெங்களூருக்கு ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை எடுத்து கேப்டனாக போடுறது, அல்லது லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து கேப்டனாக போடுறது, அல்லது லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை எடுத்து கேப்டன் விசியில் போடுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்து நம்ம வீடியோவிலே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயரை செலக்ட் பண்ணுறது தான் ரெஸ்கி கேப்டன் விசி. இந்த ரெஸ்கி கேப்டன் விசியில் போடுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு பிளேயர் 2 பிளேயர் மிஸ்ஸிங்னா கூட நல்ல ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ண முடியும். சம்டைம் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் மிஸ் ஆகிருக்கும். ரெஸ்கி கேப்டனாக போட்டதுனால சம்டைம் நம்ம டீமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரு 1 crore கூட வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களால் அப்போ இந்த 3 விஷயம் தான் முக்கியமானது. பெஸ்ட் பீக் கேப்டன் விசியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். மீடியம் பீக் கேப்டன் விசியும் ட்ரை பண்ணணும். ரெஸ்கி கேப்டன் விசியும் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கேப்டன் விசியை கண்டிப்பாக நம்ம ஒரு 20 ஒரு சம்டைம் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செல்லு வச்சு 40 டீம்ஸ் வர போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 டைப் ஆஃப் கேப்டன் விசியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஏதாவது ஒரு டீமுக்கு நல்ல ரேங்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பேஸ்டு கேப்டன் விசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சென்னை பிச்சில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ சென்னை பிச்சு கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப ரேராக ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த சென்னை பிச்சை பொறுத்தவரை ரொம்ப ரேரான மேட்ச் தான் பேட்ஸ்மேன் கேப்டன் விசியாக வருவாங்க, இல்லைன்னா ஆல்ரவுண்டர் கேப்டன் விசியாக வருவாங்க. அதிகமாக வந்து பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க, கேப்டன் விசி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த பிச் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பவுலர்ஸை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது. சப்போஸ் செகண்ட் ஹாஃபில் கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னரை ஒரு 4 விக்கெட் எடுப்பார், அந்த மாதிரி கெஸ் பண்ணி கூட எடுக்கலாம். அல்லது ஃபஸ்ட் பவுலிங்கில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு டெத் ஓவரில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸை ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் அந்த பிச் பேஸ்டு. சப்போஸ் ஒரு சில பிச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பேட்ஸ்மேனை கேப்டன் விசி ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிச் ரிப்போர்ட்டை ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கிரேக் பஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பிச் ரிப்போர்ட்டை பற்றி ஓரளவு கொடுத்துருப்பான். ஆனால் பிச் ரிப்போர்ட் படி 100% நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு. 50% வரைக்கும் டெஃபினட்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ பிச் ரிப்போர்ட் படி பேஸ் பண்ணி கேப்டன் விசியை ட்ரை பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கும் ட்ரை பண்ணிக்கணும். மேலே உள்ள 3 டெக்னிக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன் விசி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன் விசி எதில் கவர் ஆகும் அப்படின்னா அந்த ரெஸ்கி கேப்டன் விசியில் கவர் ஆகும். ஆனால் ரெஸ்கி கேப்டன் விசியிலே சொன்னாலும் நிறையா மேட்சஸ் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா யாருமே ரெஸ்கி கேப்டனாக சொல்லாத ஒரு பிளேயர் தான் அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன் விசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முயேஸ் சௌத்ரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பவுலர், வேறு ஏதாவது பவுலர், இப்போ சப்போஸ் அல்சாரி ஜோசப்பு, ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ், அல்லது வந்து பார்த்திங்கன்னா கரண் சர்மா. ஸோ கரண் சர்மாவெலாம் கேப்டன் விசி அதிகமாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன் விசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பிளேயரை சூஸ் பண்ணுறது நல்ல ஒரு ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நியூ பிளேயர் கேப்டன் விசி. பொதுவாக வந்து நியூ பிளேயர் கேப்டன் விசின்னா இப்போ இனிஷியல் மேட்சஸ்லாம் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க, ஒரு டீம் 2 மேட்ச் ப்ளே பண்ணிட்டு 3ஆவது மேட்ச்சில் ஒரு பிளேயரை நியூவாக கொண்டு வருவாங்க. ஒரு பவுலரோ அல்லது பேட்ஸ்மேனோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஸோ அவங்கள கேப்டன் விசியாக ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம மெகா லீக் வின் பண்ணுறதுக்கான வின் பண்ண, அதாவது கிராண்ட் லீக் அல்லது மெகா லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 crore கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7th பாயிண்ட்ஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கேப்டன் விசி ஹை பிக்டு பிளேயர் நவ் லோ பிக்டு கேப்டன் விசி. அதாவது இது என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரவீந்திர ஜடேஜாவை அதிகமாக கேப்டன் விசியாக பிக் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தோம்னா ஹையஸ்ட் பெர்சன்டேஜாக அவரை தான் கேப்டனாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம T20 மேட்ச் அப்படின்னு வரும்போது அவருடைய கேப்டன்சி பிக்கு குறைவாக இருக்குது. ஸோ அப்படி பிளேயரை நம்ம எடுத்து கேப்டன் விசியை ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ விராட் கோலி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ப்ளே பண்ணலை, அவுட் ஆகிட்டார் அப்படின்னா தொடர்ந்து அவருடைய கேப்டன் விசி பிக்கிங்கே கம்மியாயிடும். ஸோ அப்போ அவர் அந்த மாதிரி டைமில் நம்ம கேப்டன் விசியை ட்ரை பண்ணுறது. ஸோ அதுதான் அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அதை கொஞ்சம் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம கேப்டன் விசி டிஃப்ரெண்ட் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கேப்டன் விசி மிஸ்ஸிங் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் கேப்டன் விசியை செலக்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 11 பிளேயர் செலெக்ஷனை பற்றி ஒரு வீடியோ போடுறோம். அதையும் உங்களுக்கு இப்போ அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற பேசிஸ் அடிப்படையில் ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன், ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். டெஃபினட்டாக அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரைமில் ஜாயின் பண்ணிக்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.